காயல்பட்டதை தான் பூர்வீகம். ரெண்டாவது இந்த மாதிரி சமூக மையத்துக்கு வந்ததுனால இந்த அவங்கள்ட்ட முஸ்லீம்கிட்ட பழகும்போது எப்படின்னா ஒரு உருத்தா பழகமாக எங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இதுனா இந்த ஏக இறைவனின் திருப்பெயரால் இந்த மாதிரி தமிழில் நல்லா இருக்குது. ஆனால் வாங்க சொல்லும்போது தமிழில் சொல்ல மாட்டேங்காங்களே, எதுக்கு அது வாங்க சொல்கிறாங்களா, அது தமிழில் சொல்ல மாட்டேங்காங்களே, அது சொன்னால் நல்லா இருக்குமே. இதுவரை சொல்லலை. சொன்னால் நல்லா இருக்குன்றீங்க. நல்லா இருக்கு. ஐயா ஒரு கேள்வி கேட்குறாங்க. எல்லாம் தமிழில் தான் வச்சுருக்கீங்க, தமிழில் தான் பேசுகிறீங்க, தமிழில் தான் பழகுறீங்க, எல்லாம் பண்ண நல்லா தான் பண்ணுறீங்க. திடீர்னு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்னமோ ஆரம்பிச்சிடுறீங்களே, இதுதான் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு தம்பி கேட்குறாரு. அதாவது இஸ்லாத்தில் பெரும்பாலான விஷயங்கள் தாய்மொழியில் தான் இருக்கிறது. குரான்லேயே ஒரு வசனம் இருக்குது, நாம் இறை தூதர்களை அந்தந்த சமூகங்கள் பேசுகின்ற மொழியிலேயே நாம் அவர்களை அனுப்பினோம் என்று ஒரு வசனம் இருக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ அரபி இருக்குது. நபிகள் நாயகத்திற்கு குரான் அரபி முறையில் அருளப்பட்டது. காரணம் அவர் அரபி பேசினார், அதனால அரபியில் வந்தது. இதுக்கு முன்னால் வந்த நபிமார்களை பாருங்கள். இப்போ மூசான்னு சொல்கிறோம்ல, அவருக்கு வேதம் ஒன்று அருளப்பட்டது, தௌராத். அது எந்த மொழியில் அருளப்பட்டது யாராவது சொல்ல முடியுமா? எந்த மொழியில் வந்தது? ஹீப்ரு மொழியில் வந்தது. அப்போ அதுவும் கடவுளுடைய மொழி தான், அதுவும் எல்லா மொழி போல் அதுவும் சமமான மொழி தான். அதே மாதிரி டேவிட் யூனானி மொழி, அவருக்கு வந்த வேதம். ஜீசஸுக்கு எந்த மொழியில் வேதம் வந்தது சொல்ல முடியுமா? அராமிக். ஜீசஸ் பேசியது அராமிக் மொழி, அந்த மொழியில் தான் அந்த வேதம் வந்துச்சு. ஆக கடவுளுக்கு எல்லா மொழியும் ஒன்று தாங்க. கடவுளுக்கு தேவ பாஷை நீச பாஷைன்னு ஒன்று கிடையாது. இந்த மொழியெல்லாம் தேவ பாஷை, இதெல்லாம் நீச பாஷை என்று எல்லா மொழிகளும் குரான் சமம். குரானில் ஒரு வசனம் இருக்குது, உங்கள் மொழிகளும் உங்கள் நிறங்களும் வேறுபட்டிருப்பதும் இறைவனுடைய சான்றுகளில் ஒன்று. இத்தனை நிறம் இருக்கிறதே இறைவன் இருக்கிறார் என்பதற்கு சான்று. இத்தனை நிறங்களை உங்களால் படைக்க முடியாது. இந்த கூட்டத்தை எடுத்துக்கிடுங்க, எத்தனை நிறம் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு கூட்டத்தை மட்டும் எடுத்துக்கிடுங்க. இத்தனை நிறங்களை மனிதனால் உருவாக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி இத்தனை மொழி, உலகத்தில் எத்தனை மொழி இருக்குது எனக்கு நம்பர் தெரில, இருக்கலாம் 10,000 15,000 மொழி இருக்கலாம் இல்லையா? அது மொழிகளுக்குள்ளே நிறைய டைலாக்ஸு அது இது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? தூத்துக்குடி தமிழ்நாடு நெல்லை தமிழ் ஒன்று, என்ன கொங்கு நாட்டு தமிழ் ஒன்று, இதுலேயே மாறும். அவனுடைய ஸ்லாங்கு அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆக இத்தனை மொழிகளையும் மனிதனால் படைக்க முடியாது. இத்தனை மொழிகளை படைப்பதற்கான ஆற்றலை தந்தவனும் இறைவன் தான். ஆகவே மொழிகளுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு எதுவும் கிடையாது, எல்லா மொழிகளும் சமம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம், நீங்கள் சொன்ன இதுக்கு வருவோம். அப்போ ஏன் சார் நீங்கள் இந்த அது மட்டும் இல்லை, தொழுகை அரபியில் தான் இருக்குது, அதை நீங்கள் சொல்லிக்கலாம். தொழுகை அரபி மொழியில் தான் தெரியுது. இது ஒரு முஸ்லீம்கள் உலகளாவிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது, உலகளாவிய ஒரு மார்க்கம். ஆக உலகளாவிய ஒரு மார்க்கத்திற்கு ஒரு பொதுவான ஒரு மொழி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மொழி இருக்கும். இப்போ பாங்கு சொல்கிறோம், பாங்கு சொல்லணும், எங்களுக்கு என்ன புரியுது? தொழுகைக்காக அழைக்கப்படுகிறது. இப்போ நான் பாம்பேக்கு போனேன்னு வைங்க, அங்கேயும் இதை தான் சொல்லுவாங்க, பள்ளிவாசலுக்கு போயிடுவேன். நான் துருக்கிக்கு போனேன்னு வைங்க, அங்கேயும் தான் சொல்லுவான், போயிடுவேன். அங்கேயும் தொழுகை எந்த மொழியில் இருக்கும்? அரபி மொழியில் தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த பள்ளிக்கும் போகலாம். அங்கே போய் தமிழ் பள்ளிவாசல் எங்கே இருக்குது, தெலுங்கு பள்ளிவாசல் எங்கே இருக்குது, மலையாள பள்ளிவாசல் எங்கே இருக்குது என்றெல்லாம் தேடி அலைய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆக இஸ்லாம் உலகளாவிய ஒரு சமுதாயம். நான் என்னுடைய உரையிலே குறிப்பிட்டேன், யூனிவர்சல் ரிலீஜன் என்று. அது உலக பொதுநோக்கு கொண்ட ஒரு மார்க்கம் என்பது. ஆக உலக பொதுநோக்கு கொண்ட மார்க்கமாக இருக்கிற போது அவர்களுக்கிடையே ஒரு பொதுமொழி இருக்க வேண்டியது ஒன்று அவசியம். அதற்காக இந்த சில விஷயங்கள் மட்டும் அரபி மொழியிலே இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் அரபி மொழியிலே இருக்கிறது, வாங்க சொல்கிறது அரபி மொழியில் இருக்கிறது, தொழுகை அரபி மொழியில் இருக்குது, மற்ற எல்லாம் தாய்மொழியில் இருக்குது. அங்கே நடக்கின்ற பிரச்சாரம் தாய்மொழியில் இருக்கிறது, பிரார்த்தனை தாய்மொழியில் இருக்கிறது, எல்லாம் தாய்மொழியில் இருக்கிறது. இந்த ஒன்றுக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கே தவிர அரபி மொழி சிறந்தது என்ற கருத்தில் எந்த கண்ணோட்டத்தில் அவை வைக்கப்படவில்லை. எந்த மொழிக்கும் எந்த உயர்வும் கிடையாது. எல்லா மொழிகளும் இறைவனுடைய பார்வையிலே சமம் என்ற ஒரு கருத்து தான் இஸ்லாத்தினுடைய ஒரு கருத்து. அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய நேயர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும்.
தெளிவான முறையில் சுருக்கமாக எழுதி அனுப்புங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி வாயிலில் கேட்டுக்கொள்ளலாம், இமாம்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே. ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.